உரை எழுதியிருக்கின்றார். அதனை நாம் படிக்கின்ற போது என்னுடைய கண்கள் பனித்தன. நான் அத்தனை கவிதைகளையும் முதல்வர் அவருடைய அத்தனை கவிதைகளையும் படித்தேன். ஆனால் இவருடைய கவிதையை படிக்கின்ற போது என்னுடைய கண்கள் பனித்தன. காரணம், அவர் இப்போது கலாநிதியாக இருக்கின்றார். பல்கலைக்கழக தேர்விலே ஒரு சில புள்ளிகளை இழந்ததால் மருத்துவ புலத்துக்கு செல்ல வேண்டியவர் மிருக வைத்தியராகி இன்று கலாநிதியாக நியூசிலாந்து ஆக்லாந்து என்ற பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் தன்னுடைய உரையிலே சொல்கின்றார், தங்களுடைய தந்தையாருடைய இழப்புக்கு பிறகு தாங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் அந்த நூலிலே விவரித்திருக்கின்றார். இத்தனை உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அவர் தன்னுடைய பழமையை மறக்கவில்லை. அது மட்டுமல்ல, தங்களுடைய இல்லத்தில் ஏற்பட்ட சோதனைகளெல்லாம் அழகாக வரித்திருக்கின்றார். அதே போன்று இன்றைய கவிதை நேரத்திலே இடம் பிடிக்க இருக்கின்ற கவிதை கலாநிதி மூனா சிவச்சரனுடைய கவிதை பழமையின் பசுமை. அடியேனே படித்து வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தேனுண்ட வண்டொன்று துள்ளி துணை தேடி தன்னை மறந்தங்கி இன்பத்தில் திளைப்பது போல் எந்த இளமையில் நான் கண்ட எந்த நிலம் பந்துதி இதயத்தில் இன்கதைகள் உரைத்தனவே. ஊரெங்கும் சனக்கூட்டம், வீடெங்கும் ஆர்ப்பாட்டம், தரையெங்கும் பொழுது நிலம், தலைகுனியும் தனிக்குடில்கள், பாய் விரித்து விருந்தோம்பல் பல்துளக்க கரிசாம்பல், பொழுது விடிந்ததென போர் தொடுக்கும் ஊர்ச்சேவல், மண் சுவர்கள், மட்டை வரி மறைவிடங்கள், மரபு கதவு, முற்றமெங்கும் சுற்றி வர கூட்டுமாறு மெருகாக்கும் முன்முறுக்கு கதியாள்களால் கருக்கு மட்டை முழுவேலி, முழு குடும்பம் உள்ளுக்குள் சாக்கு மட்டும் மறைத்தாலும் பாத்திரங்கள் பானை சட்டி பத்திரமாய் பரண்டின் மேல் பழச்சோற்று பானை முதல் பாதியிலே எஞ்சியவை பதம் காத்து உரியின் மேல் பக்குவமாய் ஊஞ்சல் போல் படுக்கை பாய் என்றும் பலதும் அலங்காரம். மூத்தோர் முன்னுரிமை முடங்கி கிடந்தாலும் மூலையிலே ஒரு புறத்தில் மூச்சு விடா இளம் குடும்பம். தட்டாம் தரையினிலே தலையணை பாய் கை வைத்து நீட்டி தலை சாய்த்து நித்திரையில் புத்திரர்கள். கூட்டு குடும்பத்தின் கூட்டரசு வாழ்க்கைதனில் கூடிமகள் இன்பத்தின் கொடிபறக்கும் பசி என்னும் கொடியவள்தான் கோலோச்சும் கொடுமை நிறைந்திடினும் கிடைத்தவற்றை கொண்டுண்டு குறையேதும் தெரியாமல் பருதியவன் கதிரொலிகள் பகல் வேளை கடுகளவே படு இருட்டில் ஒளிபரப்ப பக்கம் நிற்கும் கைவிளக்கு. பக்குவமாய் கையாண்டு படிப்பதற்கும் புசிப்பதற்கும் பழகிவிட்ட எளிமை நிலை பலர் வாழ்வின் பழைய கதை. காலை வெயில் கொதிப்பேற்ற குளிர்ந்த கஞ்சி பழஞ்சோறும் கரிமுளகாய் கையோடு கடித்துண்ண வெங்காயம், காணி வயல் கடும் உழைப்பு உடல் சோர கை கொடுக்கும் களைப்பாரி கண்ணுறங்க கடைந்த தயிர் மோரும் உண்டு. செக்கல் நிலா சோறுகறி நினைத்தாலே நாவூரும் செவ்வானம் வெளிக்கையிலே கண்பிடித்து காத்திருந்து சுற்றி வர குடும்பத்தால் சூழ்ந்திருந்து கதை பேசி சுடச்சுடவே சுவைப்பதொரு சிந்தனை கலிகூர்வு. தோட்டத்திலே தெங்கு வாழை துளித்துயரும் தானியங்கள், தண்ணீர் இறைப்பதற்கு துலாவில் மிதிக்கையிலே அண்டை விட்டு அன்னை கொடி கண் சிமிட்டும் காதல்களும் கண்படாமல் படலை பின்னால் கதை பேசும் பல சோடி. கோயில் குளமொன்று கொண்டாட்டம் கூடிவிட்டால் காளையர்கள் கன்னியர்கள் கற்பனையில் மிதந்திடுவர். கட்டழகன் கண்பார்வை கண்ணடிப்பு காதல் மொழி கடவுளும் கதை புரியும் கரை கண்ட கல்வனவன். எல்லாமே எளிமை நிறை எம் முன்னோர் பல்காலம். எம் உறவின் நெருக்கங்கள் ஏழ்மையிலும் பகிர்ந்துணர் எடுத்துரைத்த வழிமுறைகள் என்றும் நிறைவளம் பசுமை எங்கோ தாவி நிற்கும் எமக்கெங்கே இது புரியும்.
நன்றி.